தமிழக வெற்றிக் கழகம் இவ்வளவு மக்களை கைகோர்த்து ஒரு ஓட்டில் அதிகமான எண்ணிக்கையை பெற்றிருந்தாலும் கூட இப்போ பதவி ஏற்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்துட்டு வரோம். அந்த நிலையில் முன்கூட்டியே பஞ்சாங்கத்தில் இது கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி யார் கையில் போகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போதைக்கு எதுவுமே உறுதி இல்லாத நிலையில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிள்ளை சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்குமோ அப்படின்னு பயந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தாவேக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநரை சந்தித்து இப்போது அவங்களுடைய கட்சி நிலவரத்தை பற்றியும் முதல்வராக பதவி ஏற்கிறதுக்காக அழைக்கணும் அப்படின்னும் கடிதங்கள் கொடுத்து நேரில் பார்த்து சந்திச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் ஆதரவுக்காக கேட்டிருந்தாங்க. முக்கியமாக 118 இடங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது இவருக்கு அதாவது தாவேக கட்சி தலைவருக்கு ஆதரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 5 இடங்களை கொடுத்துருந்தாங்க. இதனால் 112 இடங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது, 10ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 8ஆம் தேதி முடிய போகுது. இந்த நேரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பரபரப்பு போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இங்கு 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியான நிலையில் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருந்தாங்க இந்த தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பானவர்கள். ஆனாலும் இப்போது இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத நிலையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணி 73 இடங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களா தலைமையிலான அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. அதாவது தாவேகா தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மைக்கான 118 இடங்கள் கிடைக்கல. இதனால் விஜய் வேறு சில கட்சிகளோடு கூட்டணி அமைத்தே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதை தொடர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தமிழகம் சந்தித்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ப அதிர்ச்சியாக சிபிஐ இவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ புதிய தகவலாக சொல்லப்பட்டு வருது. குறிப்பிட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து கூட இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு சிக்கலான நிலையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தகவல் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கு அவசியமான தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேவைப்படும் போது பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை அப்படின்னும் ஆளுநர் விளக்கினார். இது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சரி, பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டால் நடிகருக்கு அரசியல் செல்வாக்கு உயரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பராபவ ஆண்டு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததா சொல்கிறாங்க. அதாவது இந்த மற்ற கட்சியில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நடிகருக்கு அரசியல் செல்வாக்கு உண்டு, எதிர்கட்சிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது புரியல. ஆனால் நடிகருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது மட்டும் ஒரு தெளிவான தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பஞ்சாங்கத்தில் அன்றே கணிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவலாக இப்போது பேசப்பட்டு வருது. மே 6ஆம் தேதி முதல் முறையாக ஆளுநரை சந்தித்து கடிதம் கொடுத்தும் அழைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வழங்கிய கடிதங்களோடு ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரி மே 7ஆம் தேதி விஜய் மீண்டும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகே இந்த செய்தி குறிப்புகள் எல்லாம் இப்போ ரொம்ப பரபரப்பு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற சந்தேகமும், அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனால் அடுத்த ஆட்சி எப்படி அமையும் அப்படிங்கிற குறித்த கேள்வியும் தமிழ்நாட்டு மக்களிடையே ரொம்பவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. தாவேகா தொகுதி, அதாவது இவருக்கு தாவேகா
வென்ற தொகுதிகள் 108. 2 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய விஜய் 1ல் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதனால தவைக்காவினுடைய பலம் 107 ஆகும். அப்போது அவையில் பலம் 233ஆக குறையும் என்பதால் பெரும்பான்மைக்கு 117 உறுப்பினர்கள் ஆதரவு போதும். சபாநாயகர் தாவேக்கா என்னும் பட்சத்தில் அந்த எண்ணிக்கையை அடைய தாவேக்காவுக்கு 11 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. காங்கிரஸின் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு உறுதி ஆகிவிட்டதால் தற்போதைய நிலையில் தாவேக்காவுக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவை. திமுக கூட்டணியிலிருந்து விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கோரப்பட்டிருந்தது. அதே போல அவர்கள் முடிவெடுத்து தாவேக்காவை ஆதரிப்பதாக கடிதம் கொடுத்தால் மேலும் 6 உறுப்பினர்களோடு தனிப்பெருமையை கிடைத்துவிடும். அவர்களுடைய ஆதரவு கடிதத்தையும் இணைத்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் கொடுத்தால் ஆளுநர் அழைத்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை தற்காலிக சபாநாயகரை தேர்வு செய்யும் போது உறுப்பினர் எண்ணிக்கை 1 குறைவதாக இருந்தால், மேலும் வெளியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து உதாரணமாக தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் பிரேமலதாவை நியமித்து தேமுதிக ஏற்கும் பட்சத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்கா வென்றுவிடலாம். ஒருவேளை பிரேமலதா இதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அல்லது பாமக எம்எல்ஏக்கள் ஒருவரை இப்படி அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அரசியல் களம் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை தற்காலிக சபாநாயகராகவும் தேர்தல் அலுவலராகவும் வைத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம் என்றும் சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. பிபிசியிடம் பேசி டெல்லி அம்பேத்கர் பல்கலைக்கழக பேராசிரியர் ராஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அதிக தொகுதிகளில் வென்ற கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அவருக்கு தரப்படக்கூடிய அவகாசத்தில் பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் அவர் நிரூபித்தால் போதும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தால் சபையில் இருப்பவர்களின் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும். அதனால் அரசு அமைவதில் சிக்கல் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு தகவலை இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பெரும்பான்மை இருந்தால்தான் அழைப்பேன் என்று கூறுவது ஆளுநருடைய அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் அதற்கு பின் விளைவுகள் நிறைய இருக்கிறதால தான் இப்படி நிறைய விஷயங்கள் புரண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த 2026 தேர்தல் களமே ஒரு வித்தியாசமான தேர்தல் களம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். முக்கியமாக இங்கு எம்ஜிஆருடன் நிறைய ஒப்பீடுகள் செய்யப்படக்கூடிய நிலையில், ஏனென்றால் அவரும் தனிப்பட்ட முறையில் இப்படி கட்சியை தொடங்கி நிற்கும்போது முதல் தேர்தலிலேயே மிக பெரும் ஒரு வெற்றியை பெற்றார் அப்படின்னு சொல்கிறது தான். அதே போல் இப்போது என்னென்னலாம் களத்தில் முன்னாடி நம்மளுடைய நாட்டிலேயே என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து திமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. 1977 திமுகவை எதிர்த்து அதிமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. அதே போல் கடந்த 1972 அதிமுக தோற்றுவித்த எம்ஜிஆருக்கு முதல் தேர்தல் சவால் இடைத்தேர்தல் உருவாகி வந்தது. 1973 அப்போதைய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சார்ந்தவர். மற்றவை தொடர்ந்து அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தது. 6 மாத காலமே ஆன அதிமுக இடைத்தேர்தலில் போட்டியிட்டது. அதிமுகவின் மாயத்தேவர் அக்கட்சிக்கு முதல் தேர்தல் வெற்றியை பரிசளித்தார். இந்த மாதிரியான நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தில் நிறைய இந்த மாதிரியான குழப்பங்கள் அதையெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சிக்கலான நிலைக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இன்னும் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.